ஈரோடு மாவட்டத்தில் காளிங்கராயன் கால்வாய் மற்றும் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், இத்தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து இன்று வாய்க்கால் பாசனத்திற்காக தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள் அணைக்கட்டில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தனர். இந்த தண்ணீரானது ஈரோடு, மொடக்குறிச்சி, கொடுமுடி உள்ளிட்ட பகுதிகளில் சேர்ந்த சுமார் 15,743 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றனர். இன்றிலிருந்து நவம்பர் 8ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு 5,184 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் தண்ணீரானது திறக்கப்பட உள்ளது. இந்த திறந்துவிடப்பட்ட தண்ணீருக்கு விவசாயிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து வாய்க்காலில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் மூலம் வாழை, மஞ்சள், நெல் உள்ளிட்ட பயிர்கள் செய்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாய பணிகளை மேற்கொள்ளுமாறு நீர்வளத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.